கண்ணியத்திற்குரியவர்களே, பெரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்று நபிகளாரின் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுருக்கமான வாழ்க்கை வரலாற்றை பார்ப்போம். முதலாவது, இந்த முஹம்மது நபி யார் என்று தெரிந்து கொள்வதற்கு அவருடைய குடும்பம் எந்த நபியுடைய குடும்பத்தை சார்ந்தது என்று பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனிதர்கள் நேரான வழியில வருவதற்கு நபிமார்களை அனுப்பியிருக்கிறான். அந்த நபிமார்கள் உண்மையானவர்களாக என்று அந்த மக்கள் நம்ப வேண்டும். அதற்காக அந்த நபிமார்களுக்கு சில அற்புதங்கள், சில வேதங்கள், சில முஅஜிஸாக்கள் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அந்த வரிசையிலே அந்த நபிமார்களிலே கடைசியாக வந்த தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவர்களுடைய குடும்பம் குரைஷ் கூட்டம், குரைஷ் குடும்பமாக இருந்தது. இந்த குரைஷ் என்பவர் யார்? இவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியில் வரக்கூடிய மிகவும் கண்ணியமான ஒரு நபராக திகழ்கிறார். மக்காவிலே அதிகமாக நன்மை செய்யக்கூடிய, மக்களிடம் புகழ் பெற்றவராக இருக்கக்கூடியவர் தான் இந்த குரைஷ். அவருடைய பிள்ளைகள் கூட்டம் கூட்டமாக பிரிகிறார்கள். இன்னும் இந்த குரைஷுடைய சந்ததியில் வரக்கூடிய அபு தாலிபுடைய பிள்ளை அப்துல் முத்தல்லிப், அவருடைய பிள்ளை 10 பிள்ளைகள் அப்துல் முத்தல்லிப் அவர்களுக்கு. அந்த அப்துல் முத்தல்லிபுடைய கடைசி பிள்ளை தான் அப்துல்லா. அந்த அப்துல்லாவுடைய மகன் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவர்களுடைய குடும்பம் எங்கிருந்து வந்தது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு அந்த கூட்டத்தில், அந்த வம்சத்தில், அந்த சந்ததியில் எந்த ஒரு நபியும் வரவில்லை. மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான், முஹம்மது நபி அவர்கள், நீங்கள் இந்த குர்ஆன், இந்த அரபு தேசத்திற்கு இதற்கு முன்னால் எந்த ஒரு நபியும் வராத ஒரு தூதராக நீங்கள் இருக்கிறீர்கள். அரபிகளுக்கு முதலாக இறங்கிய தூதர் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப முஹம்மது நபியுடைய வாழ்க்கை வரலாறு ஆரம்பிக்கும் பொழுது அவர் எந்த சந்ததியில் வந்தார்கள் என்று நாம் மிக முக்கியமாக நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நிறைய மக்கள் இதை நோட் பண்ணி இதை எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா பிற்காலத்துல அல்லது இதை எத்து வைப்பதற்கு இல்லது சில மக்கள் கேட்பதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய பிள்ளையில வரக்கூடிய குரைஷ், அவருடைய வம்சத்தில் வரக்கூடிய ஒருவர் அப்துல் முத்தல்லிப், அவருடைய பிள்ளை தான் அப்துல்லாவுடைய பிள்ளை தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் பிறக்கின்ற காலம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அந்த காலத்தில் அரபு தேசம் அப்துல் முத்தல்லிப் தான் ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர். அந்த அப்துல் முத்தல்லிபுடைய பிள்ளை அப்துல்லா, அவர் இளம் வயசிலேயே மரணிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது நபி அவர்கள் தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே, கருவிலே இருக்கும் பொழுதே, 6 மாதமாக இருக்கும் பொழுதே அவருடைய தந்தை இறந்து விடுகிறார்கள். அல்லாஹு அக்பர்! என்ன நிலைமை பாருங்கள் சகோதரர்களே, பெரியோர்களே. அதற்கு பிறகு என்ன நடந்தது? அவர்களுக்கு ஒரே ஒரு பிள்ளை தான். யாருக்கு? அப்துல்லாவும் ஆமினாக்கும் ஒரே ஒரு பிள்ளை ரசூலுல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் ஆமீனா அவர்கள் ஒரு கனவை காணுகிறார்கள். என்னுடைய வயிற்றிலிருந்து ஒரு வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சத்தின் காரணமாக அந்த சிரியாவும், ஷாமும், ரூமும், கிஸ்ராவும், இந்த எல்லா இடங்களும் பிரகாசமாக இருக்கிறது. அதனுடைய விளக்கம் என்ன? அவருடைய வயிற்றிலிருந்து வரக்கூடிய ஒரு பிள்ளைதான் முஹம்மது நபி. அவர் இந்த உலகத்திற்கு, உலகம் முழுவதும் இந்த இஸ்லாத்தை வெளிச்சமாக பிரகாசமாக்குவார். அவர் பிறக்கக்கூடிய காலம் என்ன? அவர் 571வது அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்குகின்ற காலம் என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததுக்கு 500 வருடங்களுக்கு பிறகு 571வது ஏடி அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த 500 வருடத்துக்கு பிறகுதான் அவர்கள் முஹம்மது நபி பிறந்தார்கள். பார்க்க போனால் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், 22 அல்லது 20 ஏப்ரல் மாதம் 571வது ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததுக்கு பிறகு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். இந்த ஹிஜ்ரி கணக்கு அடிப்படையில் பார்க்கும் பொழுது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தில் பிறக்கும் பொழுது ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்தின் அடிப்படையில் தான் அந்த காலங்கள், அந்த கேலண்டர்
அடிப்படையில் இருக்கும். அப்ப அந்த நேரத்துல அதிகமாக பிரபலமாக மிகப்பெரிய ஒரு சம்பவமாக நடந்தது ஆமுல் ஃபீல், யானையுடைய காலம். அந்த சம்பவம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தபடியாக பார்ப்போம். அந்த யானை காலத்துடைய முதலாவது ஆண்டில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். ரபியுல் அவ்வல், இதே மாதத்தில் தான், எந்த மாதத்தில் நாங்கள் இருக்கின்றோமோ இதே மாதத்தில் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். 9வது ஹிஜ்ரி. பார்க்க போனால் நேற்றைய தினத்தில் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததாக ஆய்வாளர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். எந்த புத்தகத்தில்? முதலாக முழு புத்தகத்தை, முஹம்மது நபியுடைய முழு வரலாற்று புத்தகத்தை எழுதியவர் தான் சீரத் இப்னு ஹிஷாம். இப்னு ஹிஷாம் சொல்லக்கூடியவர் தான் முதல் புத்தகத்தை எழுதுகிறார், சீரத்துன் நபி இப்னு ஹிஷாம். அதுக்கு தொடர்ச்சியாக இப்னு இஸ்ஹாக் அவர்களும் இருக்கிறார்கள். அதே மாதிரிதான் அர் ரஹீகுல் மக்தூம் நமக்கு அதிகமாக தெரிந்த ஒரு புத்தகமாக இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி புத்தகத்தில் நீங்க இந்த முழு விஷயத்தை நீங்கள் படிக்கலாம். அப்ப சுருக்கமாக ரசூலுல்லாஹ் அவர்கள் பிறந்தது 570வது ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருடத்து, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததுக்கு பிறகு திங்கட்கிழமை அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்தார்கள். அதே போல அதிகாலை நேரத்தில் அவர்கள் பிறந்தார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெயர் யார் வைத்தார்கள்? அவர்களுடைய பாட்டன் யாரு? அப்துல் முத்தல்லிப். அவருடைய தாத்தா அப்துல் முத்தல்லிப் அவர்தான் இதற்கு பெயர் வைத்தார்கள். முஹம்மத் அதிகமாக புகழப்பட்டவர், முஹம்மத் அதிகமாக புகழப்பட்டவர். அப்ப நீங்கள் பாருங்கள், இன்று உலகத்தில் அதிகமாக புகழப்பட்டவர் மனிதரில் யாரு முதலாவது இருக்கிறார்கள்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது உலகம் முழுக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்னைக்கும் நீங்க கூகுள்ல சர்ச் பாத்தீங்கன்னா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் தான் முதலாவதாக இருக்கும். அவர் பிறந்த சில நாட்களுக்கு பிறகு அவர்களுக்கு பால் குடிப்பதற்காக சில மக்கள் வருவார்கள். அந்த மக்காவுடைய அந்த நகரத்தில் சில பெண்மணிகள் வந்து இது ஒரு வியாபாரமாக அவர்களுக்கு பால் ஊட்டி, அந்த பிள்ளைகளுக்கு பால் ஊட்டி அதுல இருந்து ஒரு பெருமதியை, ஒரு தொகை அவர்கள் வாங்கி கொள்வார்கள். அப்ப அந்த அடிப்படையில் வந்தவர் தான் ஹலீமா சாதியா. அவர்கள் வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுக்க ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் அனாதையாக இருக்கிறார்கள், தந்தை இல்லாமல் இருக்கிறார்கள். இவர்களுடைய குடும்பத்தில் நமக்கு என்ன கிடைக்கும் என்று நினைத்து எடுத்து போகாமல் இருந்தார்கள். ஆனால் அந்த ஹலீமாவுடைய கணவர் சொன்னார், நாங்கள் வெறும் கையோடு போவதற்கு இந்த முஹம்மது இந்த பிள்ளையை நாங்கள் தூக்கிட்டு போகலாம், எடுத்துக்கிட்டு போகலாம். என்ன நடந்தது சகோதரர்களே, பெரியோர்களே? அந்த முஹம்மது நபியை எடுத்துட்டு போன பிறகு அல்லாஹு அக்பர், அந்த ஹலீமா சாதியாவுடைய வாழ்க்கையில் நடக்காத பரக்கத்துகள், நடக்காத ரஹ்மத்துகள், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருட்கொடை அவர்களுடைய வீட்டில், அவருடைய வாழ்க்கையில் நடக்கிறது. எந்த ஒட்டகத்தில் அவர்கள் லாஸ்டாக வந்தாங்களோ அதே ஒட்டகத்தில் முதலாவது போகக்கூடிய அந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்றோம். எந்த ஒட்டகம், எந்த குதிரை, எந்த ஒட்டகம், எந்த ஆடு, அவர்களுடைய ஹலீமா சாதியாவுடைய ஆடு, அந்த ஒட்டகம் எவ்வளவு மெலிசாக இருந்ததோ அந்த ஒட்டகம் ரசூலுல்லாஹ் வந்த பிறகு அதிகமாக முத்தமாக குண்டாயிடுச்சு. அவ்வளவு நல்லா சாப்பிட்டு அது ரொம்ப தெம்பு ஆயிடுச்சு. ஏன்? ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத்து. ரசூலுல்லாஹ் இருக்கும் இடமெல்லாம் பரக்கத்தாக இருக்கும். அப்ப இதெல்லாம் பொய்யாக இல்லை, உண்மையாக நடந்த சம்பவம் தான் இது. அதற்கு பிறகு என்ன நடந்தது? 2 வருடம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலீமா சாதியா அவர்களுடைய வீட்டிலிருந்து அவரிடத்திலிருந்து மக்காவுக்கு சென்றுகிறார்கள். மக்காவுக்கு போன பிறகு அவர்கள் ஹலீமா சாதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு இந்த பிள்ளையை இன்னும் அதிகமாக வைப்பதற்கு அனுமதித்தாருங்கள். மீண்டும் அவர்கள் இந்த முஹம்மது நபியை குழந்தையாக இருக்கக்கூடியவர் அவர்களை மறுபடியும் கொண்டு போயிட்டு ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த சம்பவத்துக்கு பிறகு மறுபடியும் தன்னுடைய வீட்டுல அவங்க அம்மாட்ட போய் விட்டுறாங்க. தன்னுடைய அம்மாட்ட அவங்க கிட்ட ரசூலுல்லாஹ் எத்தனை வருடம் இருந்தாங்க? ஒரு 2 வருடம் தான், 2 அல்லது 3 வருடம் தான் கம்மிபட்சம் இருந்தது. 6 வயதில் தாயும் இறந்து விட்டார்கள். யோசித்து பாருங்கள், ஒரு மனிதனுக்கு அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, அத்தா, அம்மா யாரும் கிடையாது, அனாதையாக இருக்கக்கூடியவர். ஆனால் அந்த மனிதனை இறைவன் கைவிடவில்லை. அல்லாஹு அக்பர். அந்த நபியை அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தல்லிப் அவர்கள் வளர்த்தார்கள். 2 வருடம் வளர்த்தார்கள். 8 வயதில் அவரும் மரணித்து விட்டார்கள். அவருடைய பெரிய தந்தை அபு தாலிப் அவர் வளர்த்தார்கள். அவர்தான் 50 வருடம் வரை, கிட்டத்தட்ட 42 வருடங்கள்
முஹம்மது நபி அவர்களோடு இருந்து உதவி செய்து அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார்கள். அதற்கு பிறகு மக்காவிலே முஹம்மது நபிக்கு ஒரு பெயர் வந்து விட்டது. அவர்கள் மக்களிடம் பழகும் பொழுது, அவருடைய ஒழுக்கத்தை காட்டும் பொழுது அவர்களுக்கு ஒரு பெயர் வந்தது. என்ன பெயர்? ஒரு பட்ட பெயர், அல் அமீன், அஸ்ஸாதிக், உண்மையாளர், நம்பிக்கையாளன். இந்த மாதிரி வார்த்தை, இந்த மாதிரி ஒரு பட்டத்தை பெறுவதற்கு மிக மிக கடினம் சகோதரர்களே, பெரியோர்களே. இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு உண்மையாளர் என்று பெயர் சொல்லப்பட்டது என்று சொன்னால், அவனுக்கு அந்த ஒரு பட்ட பெயர் கூறப்பட்டது என்று சொன்னால், அந்த மனிதனை மக்கள் எல்லாம் எப்படி நேசித்திருப்பார்கள், அந்த மக்கள் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருப்பார்கள், சிந்தித்து பாருங்கள். அப்ப முஹம்மது நபி சிறிய வயதில் இருக்கும் பொழுதே அவர்கள் நம்பிக்கையாளன், உண்மையாளன் என்ற பட்டத்தை அந்த முழு இடமும், அந்த முழு நகரமும், அந்த மக்கா நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அறிமுகமானவர் தான் இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பிறகு என்ன நடக்கிறது? அவருடைய பெரிய தந்தை அபு தாலிப் அவர்கள் இந்த முஹம்மது நபியை அதிகமாக நல்ல முறையில் வளர்க்கிறார்கள். அதே இன்னொரு பெரிய தந்தை யார்? அவர் அபூ லஹப். ஆரம்ப காலகட்டத்தில் இவர் முஹம்மது நபியை அதிகமாக நேசித்தவர். எவ்வளவு நேசித்தார் என்று தெரியுமா? வரலாற்று புத்தகத்தில் ஹதீஸில் வருகிறது. முஹம்மது நபி சொல்லி இருக்கிறார்கள், என்ன தெரியுமா? அவர்கள் பிறந்த பிறகு, யார்? முஹம்மது நபி பிறந்த பிறகு அவருடைய பெரிய தந்தையில் ஒரு பெரிய தந்தை யார்? அபூ லஹப். அவர் தன்னுடைய அடிமை பெண்ணை விடுதலை செய்ய வைத்து அந்த முஹம்மது நபிக்கு பால் ஊட்ட சொல்லுகிறார். அவருடைய பெயர் தான் சௌபியா. அந்த அடிமை பெண்ணுடைய பெயர் சௌபியா. அப்ப மொத்தமாக ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு பால் ஊட்டிய பெண்கள் யாரு? ஹலீமா ஸஅதியா, சௌபியா, அவருடைய தாய் ஆமீனா. இந்த 3 நபர்கள் முஹம்மது நபிக்கு பால் ஊட்டினார்கள். பெரிய வயது ஆன பிறகு அவருடைய தாய் இல்லை, தந்தை இல்லை, பெற்றோர்கள் இல்லை, யாரும் இல்லை, அனாதையாக இருக்கக்கூடியவர். அவருடைய பெரிய தந்தை அபு தாலிப் அவர்தான் இதை பாதுகாத்து அவர்களை வளர்த்தார்கள். பெருசாக ஆக முஹம்மது நபிக்கு இந்த சிலை வணக்கம், இந்த மக்கால் இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் அல்லாதவர்களை நம்பக்கூடிய ஒரு கல்லால மண்ணால படைக்கப்பட்ட ஒரு பொருளை வணங்கக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்கிறார்கள். இந்த சம்பவத்தை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு இது புதிதாக இருக்கிறது. இது அவர்களுடைய உள்ளத்தில் பதியவில்லை. இதை அவர்களுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அந்த நேரத்திலிருந்தே இந்த மாதிரி விஷயங்களிலிருந்து தூரமாக இருக்கக்கூடியவர். ஒரு சம்பவத்தை சொல்லுகின்றேன். முஹம்மது நபி சிறிய வயதாக இருக்கும் பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சின்ன சின்ன தவறுகளிலிருந்தும் பாதுகாத்தான். எப்படி தெரியுமா சகோதரர்களே? ஒரு சம்பவம் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரமாக ஒரு இடத்தில் ஒரு பாட்டு சத்தத்தை கேட்கிறார்கள். அன்றைய காலகட்டத்தில் ஒரு டஃப் போல, ஒரு ட்ரம் போல அடிச்சுக்கிட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம், அந்த அரபு தேசம் இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கங்கள். அந்த பாட்டை கேட்டு, அந்த சத்தத்தை கேட்டவுடன் அந்த இடத்துக்கு செல்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய வயதில் ஆசைப்பட்டு ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது நபிக்கு மயக்கத்தை போட்டு விட்டான். ஏன்? அவர்கள் இந்த மாதிரி சிறிய பாவத்திலிருந்தும் சின்ன தவறான காரியத்திலிருந்தும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அதிலிருந்து தூரமாக இருக்க வேண்டும். பாருங்கள் கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் தன்னுடைய நபியை எவ்வளவு நேசிக்கின்றான். அல்லாஹ் தன்னுடைய நபியை எவ்வளவு அழகாக பாதுகாக்கின்றான். சிறிய வயதாக பெரிய வயதாக ஆக மாற மாற அவர் மக்கால் இருக்கக்கூடிய சில நபர்களுடைய ஆட்டை வளர்த்து, அந்த ஆட்டை பாதுகாத்து, அந்த வியாபாரத்தில் அவருக்கு சிறிய காசு கிடைத்தது. அதுதான் அவர்கள் சம்பாதித்தார்கள் முஹம்மது நபி. சிறிது காலம் போன பிறகு ஒரு 23, 24, 25 வயது இருக்கும் பொழுது அவர் வியாபாரம் செய்கிறார்கள். வியாபாரத்தில் கால் வைக்கிறார்கள். அந்த வியாபாரம் தொடரும் பொழுது ஒரு பெண்மணியிடம் வியாபாரம் செய்ய போகிறாங்க முஹம்மது நபி. அந்த பெண்மணி யாரு? அவர்தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த பெண்மணி இந்த முஹம்மது நபியை கூட வியாபாரம் செய்வதற்காக சிரியா, ஒரு ஷாமுக்கு அனுப்புறாங்க. இன்று இருக்கக்கூடிய சிரியா அந்த இடத்துக்கு அனுப்புறாங்க. நீங்க போங்க அப்படின்னு. அவங்க கூட யார் அனுப்புறாங்க? தன்னுடைய அடிமை பெண் மைசரா. மைசராவையும் ரசூலுல்லாஹ் அவர்கள் இருவரும் அவர்கள் சிரியாவுக்கு போறாங்க வியாபாரம் ரீதியாக. வியாபாரத்தை முடித்தவுடன் உடனடியாக வருகிறார்கள். மைசரா அவர்கள் முஹம்மது நபியை அளவு கடந்து புகழுகிறார்கள். என்ன மனுஷன், என்ன ஒரு மனிதன், இப்படிப்பட்ட மனிதனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி
அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அவ்வளவு புகழ்ந்த பிறகு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏற்கனவே திருமணமாகி அவருடைய கணவர் இறந்து விட்டார்கள். அவர்களுக்கு பிள்ளையும் இருந்தது. ஆனால் மறுபடியும் இந்த மாமனிதனை, இந்த நல்ல மனிதனை, இந்த முஹம்மதை நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று அவருடைய தோழியிடம், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தோழியிடம் இந்த செய்தியை அந்த முஹம்மது நபியுடைய வீட்டுக்கு அனுப்புறாங்க. முஹம்மது நபிக்கு இந்த செய்தி வருது. முஹம்மது நபி சொல்றாங்க, என்னுடைய பெரிய தந்தை அபு தாலிப் கிட்ட போய் சொல்லுங்க. அபு தாலிப் அந்த திருமணத்தை முடித்து வைக்கிறார்கள். 20 பெண் ஒட்டகம் மஹராக கொடுத்து முஹம்மது நபி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 40 வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை திருமணம் முடிக்கிறார்கள். அந்த முஹம்மது நபிக்கு எத்தனை வயது? 25 வயது. இன்னைக்கு யாரெல்லாம் முஹம்மது நபியை விமர்சிக்கிறார்களோ, யாரெல்லாம் முஹம்மது நபியை தவறாக பேசுகிறார்களோ, இந்த ஒரு விஷயம் போதும். முஹம்மது நபி தன்னுடைய இளம் வயதில் 25 வயதில் 40 வயதுள்ள ஒரு பெண்மணியை, அதுவும் திருமணம் ஆகிய ஒரு பெண்மணியை அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். கணவனை இழந்த ஒரு பெண்மணி அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், அவர்கள் எவ்வளவு மாமனிதராக இருக்க முடியும். இன்று பெண்மணியை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை விமர்சிக்கக்கூடியவர்கள், 6 வயது 7 வயது இந்த மாதிரி வயசுள்ள பெண்மணியை திருமணம் முடித்த அந்த முஹம்மது நபி இவர்களை தவறாக பேசக்கூடியவர்கள். இந்த விஷயத்தை கவனமாக எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு முஹம்மது நபியுடைய வாழ்க்கை வரலாறு படிப்பதற்கு ஆசை வரும். 20 வயது உள்ள ஒரு இளம் வயது இளைஞன் 40 வயதுள்ள ஒரு பெண்மணியை திருமணம் முடிக்கின்றான். அதே பெண்மணியோடு 6 பிள்ளைகள். சுப்ஹானல்லாஹ், 6 பிள்ளைகள் அவர்கள் பெற்றெடுத்தார்கள். முதலாவது பிள்ளை காசிம். அதனால்தான் அவர்கள் முஹம்மது நபிக்கு இன்னொரு பட்ட பெயர் அபுல் காசிம், காசிமுடைய தந்தை, அபுல் காசிம் என்று பட்ட பெயர். முதலாவது பிள்ளை காசிம், இரண்டாவது ஜைனப், மூன்றாவது உம்மு குல்சும், நான்காவது ருக்கையா, நாலாவது ஜைனப், ஐந்தாவது அப்துல்லா, கடைசியாக ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களோடு பிறந்த கடைசி பிள்ளைதான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த 6 பிள்ளை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களோடு ரசூலுல்லாஹ்வுக்கு பிறந்த பிள்ளைகள். ரசூலுல்லாஹ்வுக்கு மொத்தம் 4 பெண் குழந்தைகள், 3 ஆண் குழந்தைகள். அதுல 4 பெண் குழந்தைகளும் 2 ஆண் குழந்தைகளும் ரசூலுல்லாஹ்வுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய முதல் மனைவியிடம்தான் கிடைத்தது. ரசூலுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மனைவி அதிகமாக நேசித்தார்கள். இந்த திருமணத்துக்கு பிறகு ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுடைய மனைவி என்ன செய்தார்கள் தெரியுமா சகோதரர்களே? இந்த மாதிரி மாமனிதன் கிடைத்த பிறகு நான் ஏன் வியாபாரம் செய்ய வேண்டும்? எனக்கு எதுக்கு தொழில்? எனக்கு எதுக்கு இந்த காசு வருமானம்? எல்லாம் எல்லாத்தையும் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு தன்னுடைய கணவர்கிட்ட எல்லாம் ஒப்படைத்தார்கள். அதுதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரோடு அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல முறையில் பார்த்தார்கள். அவர்களை எவ்வளவு அளவு கடந்து புகழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த ஒரு சம்பவத்தை இன்ஷா அல்லாஹ் இப்ப சிறிது நேரம் கழித்து சொல்லுவேன். அந்த ஒரு சம்பவத்தில் அப்ப முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணத்துக்கு பிறகு வியாபாரத்திலும் இருந்தார்கள். அதே போன்று இந்த மக்காவிலே நடக்கக்கூடிய, மக்கா நகரத்தில் பிறந்த இந்த முஹம்மது நபி அந்த அரபு தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கா நகரத்தில் மஸ்ஜிதுல் ஹராம் என்று அல்லாஹ்வுடைய முதல் பள்ளிவாசல் கட்டப்பட்டது. அந்த முதல் பள்ளிவாசலில் அல்லாதவர்களை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் முஹம்மது நபி பார்த்தார்கள். ஆனால் அது அவர்களுக்கு முழுமையாக சரி என்று தோணவில்லை. இந்த சிலை வணக்கம், இந்த அவர்களாக படைத்த ஒரு படைப்பினைகளை வணங்கக்கூடிய ஒரு காட்சியை பார்த்த பிறகு அவர்கள் இதிலிருந்து தூரமாக இருந்து ஒரு தூரமான ஒரு குகைக்கு, ஹீரா குகைக்கு போயிட்டாங்க. ஹீரா குகைக்கு போயிட்டு என்ன செஞ்சாங்க? தனிமையிலிருந்து இறைவனை வணங்கினார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு இறைவன் எப்படி இருப்பான், யார் என்ன, எந்த ஒரு விவரமும் தெரியாது. ஆனால் அவர் தனிமையிலே இறைவனை வணங்கியிருந்தார்கள். அல்லாஹ்வை, தன்னுடைய படைத்த இறைவனை அவர்கள் தனிமையில் இருந்தார்கள். இதுல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தினதோறும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி அந்த இடத்துக்கு போவாங்க. அந்த ஹீரா குகையில போய் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினதோறும் இறைவனுடைய இபாதத்தில் நினைவில் இருப்பார்கள். அதே நேரத்தில் தினதோறும் அவர்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சாப்பாடு எடுத்துட்டு தினதோறும் மேல போயிட்டு தினதோறும் கீழே எடுத்துட்டு வருவாங்க.
எந்த வயசுல? 50 வயசுல. ஹீரா குகையில போகக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு 50-60 வயசு. அந்த தூரமாக இருந்து ஒரு தூரமான ஒரு குகைக்கு, ஹீரா குகைக்கு போயிட்டாங்க. ஹீரா குகைக்கு போயிட்டு என்ன செஞ்சாங்க? தனிமையிலிருந்து இறைவனை வணங்கினார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு இறைவன் எப்படி இருப்பான், யார் என்ன, எந்த ஒரு விவரமும் தெரியாது. ஆனால் அவர் தனிமையிலே இறைவனை வணங்கி இருந்தார்கள். அல்லாஹ்வை, தன்னுடைய படைத்த இறைவனை அவர்கள் தனிமையில் இருந்தார்கள். இதுல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தினதோறும் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி அந்த இடத்துக்கு போவாங்க. அந்த ஹீரா குகையில போய் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினதோறும் இறைவனுடைய இபாதத்தில் நினைவில் இருப்பார்கள். அதே நேரத்தில் தினதோறும் அவர்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சாப்பாடு எடுத்துட்டு தினதோறும் மேல போயிட்டு தினதோறும் கீழே எடுத்துட்டு வருவாங்க. எந்த வயசுல? 50 வயசுல. ஹீரா குகையில போகக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு 50-60 வயசு. அந்த நேரத்தில் தன்னுடைய கணவனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகணும்னு கொண்டுட்டு போனாங்க. இந்த காலத்துல இருந்தா என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு வணங்கிதான் ஆகணும், இறைவனை தான் வணங்கணும்னா நீங்க இந்த இடத்துல இருக்கலாம்ல, எதுக்கு அவ்வளவு தூரம் போறீங்க, நான் எப்படி மேல ஏறணும்? சொல்லவில்லை அவர்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. மாறாக என்ன நடந்தது தெரியுமா? கேளுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திடீர்னு ஒரு மலக்கு வருகிறார். ஒரு மனித ரூபத்தில் இல்லாத ஒரு புது படைப்பு, ஒரு புது உருவம் முஹம்மது நபிக்கு கண்களுக்கு தெரிகிறது. அவர் அந்த ஹீரா குகையில நுழைந்து சொல்லுகிறார்கள், இக்ரா, நீங்கள் படியுங்கள். முஹம்மது நபிக்கு அதிசயம், மா நபி காரி, எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது. அந்த மலக், அந்த வானவர் முஹம்மது நபியை மறுபடியும் கட்டி பிடிச்சிட்டாங்க. இக்ரா, இப்ப படிங்க. மறுபடியும் சொன்னாங்க, மா நபி காரி, எனக்கு படிக்க தெரியாது, நான் படிக்கவன் இல்ல, நான் படித்தவன் கிடையாது. மறுபடியும் கட்டி பிடிச்சாங்க. இறக்கி பிடிச்சிட்டு மறுபடியும் சொன்னாங்க, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், உம்முடைய இறைவனை பெயரை கொண்டு நீங்கள் படியுங்கள், அவன்தான் உங்களை படைத்தான். ஹலக்கல் இன்சான மின் அலக், மனிதர்களை இரத்த கட்டியால படைத்தான். இக்ரா வரப்புக்கல் அக்ரம், படியுங்கள், உம்முடைய இறைவன் மிகப்பெரியவன். அல்லதி அல்லம பில் கலம், பேனாலிருந்து கல்வி அவன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அல்லமல் இன்சான மா லம் யஅலம், மனிதர்களுக்கு தெரியாத விஷயமெல்லாம் அவன் கற்றுக் கொடுத்தான். சிறிது நேரம் யோசித்து பாருங்கள். ஒரு மனிதன் எதுவும் படிக்க தெரியாதவன், யாரெல்லாம் முஹம்மது நபியுடைய கற்பனை கதைதான் இந்த குர்ஆன் என்று சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விதான் இது. ஒரு மனிதனுக்கு அலிஃபும் பாவும் எதுவும் தெரியாது, எந்த இடத்திலும் போய் படித்தது கிடையாது, அவனுடைய ஆசிரியர்கள் யாரும் கிடையாது, பள்ளிக்கூடம் பக்கம் போனது கிடையாது, அவர்களுக்கு எந்த மத குரு கிட்ட ஒரு சம்பந்தமும் ஒரு உறவும் கிடையாது. ஆனால் படித்து முடித்தவுடன் உடனடியாக சரளமாக அரபியை அவ்வளவு அழகாக படிக்கிறார்கள். இது எப்படி சாத்தியம் சகோதரர்களே? சிறிது நேரம் யோசித்து பார்த்தால் நமக்கே தெரியும் இது எப்படி சாத்தியம் என்று சொன்னால், இது இறைவனுடைய அருட்கொடை. இறைவன் அவர்களை இறை தூதராக ஏற்றுக்கொண்ட நேரம்தான், அந்த தருணம் தான் அவர்கள் நபியாக மாறினார்கள். உடனடியாக வந்து தன்னுடைய மனைவியிடம் சொன்னார்கள், இந்த இஸ்லாம் இப்படி இறங்கியது, எனக்கு முதல் வகை இறங்கியது. அவர்கள் பதறி போய் போர்வையில ஒளிஞ்சுக்கிட்டாங்க முஹம்மது நபி. அந்த முஹம்மது நபிக்கு ஆறுதலாக சொன்னார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவருடைய மனைவி, அல்லாஹ் படைத்த இறைவன் உங்களை வீணாக்க மாட்டான், உங்களை இப்படி அநியாயமாக கொலை செய்ய மாட்டான். ஏன்? நீங்கள் அனாதைக்கு பராமரிக்கிறீர்கள், சுமையை தூக்க முடியாதவர்களுடைய சுமையை தூக்கிறீர்கள், யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்றீங்க, யாரெல்லாம் பலகீனமாக இருக்கிறார்களோ விதவையாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கஷ்டத்தை நீக்கி வைக்கிறீங்க. உங்களை போல ஒரு நல்ல மனிதனை இறைவன் கைவிட மாட்டான் அப்படின்னு அந்த இடத்துல தைரியம் கொடுத்தாங்க. அல்லாஹ் அக்பர். அந்த தைரியம் தான் மரணம் வரை, ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் வரை அவருடைய உள்ளத்தில் பதிஞ்சது. அடிக்கடி அந்த 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 ஒரு ஆறுதலை அவர்கள் நினைவூட்டுவார்கள். சுப்ஹானல்லாஹ். உடனடியாக இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வைத்த முதல் தாவா, முதல் அழைப்பு பணி, முதல் சஹாபி யார் என்று சொன்னால் அவர்தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா.
அதுக்கப்புறம் யாருக்கு போனது இந்த செய்தி? அவருடைய தோழர் அபூபக்கர். அதுக்கப்புறம் அது அப்படியே பரவி ஆரம்பிச்சது. உஸ்மான் பின் அஃபான், சாத் பின் அபி வக்காஸ், அலி பின் அபி தாலிப், ஸைத் பின் ஹாரிஸா என்று சொல்லி சில மறைமுகமாக 3 வருடம் இந்த அழைப்பு பணி நடந்தது. 3 வருடத்துக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்குகின்றான். நீங்கள் நேரடியாக, இப்ப மறைமுகமா இல்ல, நேரடியாக நீங்கள் அழைப்பு பண்ணி சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? எல்லா மக்களையும் அழைத்து கொண்டு சஃபாவுடைய மலையிலே இழுத்து கொண்டார்கள். அழைத்து சொன்னார்கள், நான் இந்த மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம், ஒரு படை உங்களை தாக்குவதற்காக வருகிறது என்று சொன்னால் நீங்க நம்புவீங்களா? அந்த மக்கள் சொன்னார்கள், நாம் ஆம், நாங்கள் உங்களை நம்பிக்கையாளராக, உண்மையாளராக தான் பார்த்திருக்கிறோம். சொல்லுங்க, என்ன விஷயம்? எதுக்கு எங்களை கூப்பிட்டீங்க? எதுக்கு எங்களை ஒன்னா சேர்த்தீங்க? என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி நீங்க இந்த மலைக்கு பின்னாடி ஒரு படை வரும் நான் சொல்லும் போது நீங்க நம்புறீங்களோ, அதே போல நீங்க நரகத்துக்கு போகக்கூடிய காரியத்தை செய்றீங்க. நீங்க நரகத்துல போயிடுவீங்க. அதிலிருந்து நான் உங்களை காப்பாத்துறேன். நீங்கள் ஒரு இறைவன் படைத்த அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள். அவனுடைய படைப்பினங்களை வணங்காதீர்கள். நீங்களாகவே படைத்த அந்த படைப்பினங்கள், அது நெருப்பாக இருக்கட்டும், கல்லாக இருக்கட்டும், மண்ணாக இருக்கட்டும், சிலையாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்களாக உருவாக்கின ஒரு படைப்பினங்கள். லா தஅபுதூன் இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்காதீர்கள். கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன், நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் வணங்க கூடாது என்று சொல்லி உறுதியாக அந்த கலிமாவை படித்து விடுங்கள். துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த அழைப்பு பணி சொன்ன பிறகு அவருக்கு அதிகமாக தேசம் காட்டிய அபூ லஹப், அந்த சௌபியா என்ற அந்த அடிமை பெண்ணை விடுதலை செய்தானே அவருடைய பெரிய தந்தை, அவன் சொல்லுகின்றான், தப்பத் தப்பத் யதா அபியா முஹம்மத், உன்னுடைய கை விளங்காமல் போகட்டும், இதற்காக தான் நீங்க இவ்வளவு தூரமாக கொண்டு வந்தியா அப்படின்னு அவன் ஏசுகின்றான். முஹம்மது நபியை தவறாக பேசுகின்றான். உடனடியாக வானத்திலிருந்து ஒரு வசனம் இறக்கிறது. 110வது வசனம், தப்பத் யதா அபி லஹபி வ தப், நீ என்னுடைய தூதரை சபிக்கிறாயா? நான் உன்னை சபிக்கின்றேன், உன்னுடைய கைகள் விளங்காமல் போகட்டும். தப்பத் யதா அபி லஹபி வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப், அவனுடைய காசு, சொத்து, செல்வம், பணம் எதுவும் அவனுக்கு பயனளிக்காது. உடனடியாக தன்னுடைய குடும்பத்தாரை ஒவ்வொரு நபரையும் பெயரை கொடுத்து பெயரை சொல்லி அழைத்து சொன்னார்கள், இந்த நரகத்திலிருந்து நீங்கள் தன்னை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஒரு இறைவனை மட்டுமே வணங்குங்கள். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய உண்மையான இறைவன் வேற யாரும் கிடையாது என்று சொல்லி உறுதியாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அழைப்பு பண்ணி வெளிப்படையாக சொல்லும் பொழுது அவர்களுக்கு பல சோதனைகள் வந்தது, பல கஷ்டங்கள் வந்தது, பல சிரமங்கள் வந்தது. அவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த நம்பிக்கை யாரெல்லாம் வைத்தார்களோ அந்த எல்லா மனிதர்களுக்கும் அந்த சோதனை தான். இது என்ன சோதனை தெரியுமா? அவர்களுக்கு பல மடங்கு சோதனை. அந்த சோதனை பற்றி சொல்ல போனால் ஒரு 4 எடுத்துதான் சொல்ல வேண்டும், அவ்வளவு அதிகமாக அதனுடைய வரலாற்று இருக்கிறது. அந்த சோதனை காலம் போக போக அப்படியே 10 வருடம் கழிது. 10 வருடத்துக்கு பிறகு என்ன நடக்கிறது தெரியுமா? அவர்களுக்கு துணையாக இருந்து உதவி செய்த அவர்களுடைய கஷ்டத்துல, அந்த 10 வருடத்தில் பல கஷ்டங்கள், பல சிரமங்கள். பாய்காட்டு நடந்தது, வியாபாரம் இல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு சோறு தண்ணி கிடையாது, அவருடைய பிள்ளையிடம் தலாக் வாங்க சொல்லி அவருடைய பிள்ளைக்கு திருமணம் முடிக்க கூடாது. இது மாதிரி பல பாய்காட்டு பிரச்சனைகள் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள், அந்த சஹாபாக்கள் அனுபவிச்சார்கள். ஏன்? காரணம் ஒன்றுதான், நான் என்னுடைய படைத்த இறைவனை வணங்குகின்றேன், அதுதான் அவர்கள் செய்த தவறு என்று அவர்கள் நினைத்து அவர்களை கொடுமை அவர்கள் பல கொடூரம் செய்தார்கள், அநியாயம். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த கஷ்டத்துக்கு பிறகு 10 வருடம் கழிகிறது. 10 வருடத்துக்கு பிறகு என்ன நடக்கிறது தெரியுமா? அவர்களுக்கு துணியாக இருந்து உதவி செய்த, அவர்களுடைய பாதுகாப்பாக இருந்த அவருடைய பெரிய தந்தை அபூ தாலிப், அவருடைய மரணம் நிகழ்கிறது. 50 வயது ரசூலுல்லாஹ்க்கு, முஹம்மது நபிக்கு 50 வயது. அந்த வயதில் அவருடைய பெரிய தந்தையும் இறக்கிறார். இன்னொரு பெரிய சோதனை என்ன தெரியுமா? அதே நேரத்தில் தான் ரசூலுல்லாஹ்வோடு இருந்த, அவர்களுக்கு ஆறுதல் சொன்ன முஹம்மது நபி அவருடைய
முதல் மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் மரணிக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரசூலுல்லாஹுடைய மனநிலை எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. அவருடைய உள்ளத்தில் ஒரு கஷ்டம். நம்ம இவ்வளவு தெளிவா சொல்றோம், நம்ம அவங்கள நரகத்திலிருந்து காப்பாத்துறோம், ஆனா அவங்க நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறாங்க, நமக்கு பல சோதனைகளை நமக்கு கொடுக்கறாங்க. எனக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய என்னுடைய மனைவியும் இல்ல, எனக்கு உதவி செய்யக்கூடிய என்னுடைய பெரிய தந்தையும் இல்லை என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் மனம் உடைந்து ஒரு நேரத்தில் துக்கத்திலுடைய உச்சத்தில் இருந்தார்கள். அல்லாஹுக்கு இந்த துக்கம் பார்ப்பதற்கு அல்லாஹ் தன்னுடைய தூதரை இவ்வளவு துக்கமாக பார்க்க முடியவில்லை. அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? உடனடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்தில் மறுபடியும் அனுப்பி தொடர்ச்சியாக வஹி வரும், அடிக்கடி வருவாங்க. ஆனா இந்த முறை எதற்காக வந்தாங்க தெரியுமா? வஹி இந்த உலகத்துல கிடைக்காது. அந்த நேரத்தில் அந்த மனநிலை சரியாவதற்கு முஹம்மது நபி அவர்களை வானத்தில் அல்லாஹ் உயர்த்தி விட்டு அர்ஷுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருக்கமாக சித்ரத்துல் முன்தஹா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில், அந்த இடத்தில் எந்த ஒரு மலக்கும் எந்த ஒரு படைப்பினமும் இன்று வரை போனது கிடையாது. ஆனால் முஹம்மது நபி அவர்கள் போனார்கள், நபிமார்களை பார்த்தார்கள், பல நபிமார்களுக்கு தொழு வைத்தார்கள். பல சம்பவங்கள் அந்த இஸ்ரா வல் மிஅராஜ்ல நடக்கிறது. முஹம்மது நபிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பரிசை கொடுக்கின்றான். நீங்கள் வேறு தொழுகை தொழுங்கள் என்று சொல்லிவிட்டு முதலாவது 50 நேரம் தொழுகை சொன்னான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதுக்கப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு ஆஃபர்ல தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பிறகுதான் அது 5ஆக மாறிவிட்டது. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹுடைய மனம் அப்போதான் திருப்தியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தது. மறுபடியும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு கட்டளை வந்தது, நீங்கள் இதற்கு பிறகு கஷ்டத்தை அதிகமாக அனுபவிக்க வேண்டாம், உங்களுக்கு எந்த இடம் சேஃபா இருக்கிறதோ வேறு ஊருக்கு நீங்கள் அதே இடத்துக்கு பக்கத்துல மதீனாவுக்கு சென்று விடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகின்றான். மக்காவிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார்கள், நீங்கள் அனைவரும் மதீனாவுக்கு போங்கள். ஹிஜ்ரத் என்று சொன்னால் ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போவது காரணம் தன்னுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய அமல்களை பாதுகாக்க வேண்டும் என்று. இதற்கு முன்னால் ஹபிஷா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கும் பல சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். ஆனால் இந்த முறை அல்லாஹ்வுடைய தூதர் அவரும் ஹிஜ்ரத் எல்லா சஹாபாக்களுக்கும், இது மதீனாவுல போகக்கூடிய ஹிஜ்ரத் இது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தது. எல்லா சஹாபாக்களும் போனார்கள். சில சஹாபாக்கள் சிக்கி கொண்டார்கள் மக்காவிலே, அவர்களுக்கும் பல கஷ்டங்களும் பல சிரமங்களும் நடந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு பிற்காலத்தில் உதவி செய்தான். மதீனாவுக்கு போன பிறகு என்ன நடக்கிறது? அவர்களுடைய மதீனா காலகட்டத்தில் தான் இஸ்லாமிய நிறைய சட்டங்கள் இறக்குகிறது. ஏன்? ஏனால் மதீனாவில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் முஸ்லிம்கள், அங்க இருக்கக்கூடிய பல சஹாபாக்கள் முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்கள். இன்னும் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அந்த தாவா அழைப்பு பணி அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த 10 வருடம் அதிகமாக நடக்கிறது. மதீனாவில நிறைய மக்கள் முஸ்லிமாக மாறிவிட்டார்கள். அப்போதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்குகின்றான். நோன்பு வைங்க, ஜகாத்து வைங்க, ஜகாத்து கொடுங்க, நீங்க ஹஜ்ஜு செய்யுங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சட்டமாக இறக்குகின்றான். இந்த உலகத்தில் எப்படி வாழணும் அப்படின்னு ஒரு சட்டம் மட்டும் இல்லாமல் அதன் பிரகாரம் வாழ்ந்து காட்டியவர் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவருடைய பிள்ளை ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு திருமணம் நடக்கிறது. அவருடைய பிள்ளை வருகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பேர குழந்தைகள், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் 2வது திருமணம் முடிக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய பிள்ளைகளை பார்ப்பதற்கு ஆள் தேவைப்பட்டது. அதனால்தான் 2வது திருமணமும் தன்னை விட பெரியதாக இருக்கக்கூடிய இன்னொரு பெண்மணி சௌதா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் முடித்தார்கள். அதுக்கு பிறகுதான் அபூபக்கர் ரசூலுல்லாஹுடைய நெருங்கிய தோழர், அவர் தன்னுடைய பிள்ளையை முஹம்மது நபிக்கு திருமணம் முடிக்க ஆசைப்பட்டார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திருமணத்தை செய்தார்கள். அதுக்கப்புறம் பல திருமணம் நடந்தது. 11 திருமணம் அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள். அதற்கு பல காரணங்கள் இருந்தது.
அந்த காரணத்தை படிக்க சொல்ல போனால் அது ஒரு நீண்ட நேரம் நமக்கு தேவைப்படும். அந்த காலத்துக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால் இருக்கக்கூடிய சில காஃபிர்கள் அவர்களுக்கு துன்புறுத்தி முஹம்மது நபி அவருடைய தோழரை அடித்து விரட்டினார்கள். அந்த நேரத்தில் ஒரு போர் நடக்கிறது. அந்த போர் தொடர்ச்சியாக போர் நடக்க நடக்க கிட்டத்தட்ட 27 போர் நடக்கிறது. அந்த 10 வருடத்தில், மக்கா மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த 10 வருடத்தில் 27 போர் நடக்கிறது. பிற்காலத்தில் காஃபிர்களுக்கும் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் அல்லாஹ்வை நம்பக்கூடிய மக்களுக்கும் ஒரு பெரிய போர், முதல் போர் பத்ர் போர் நடந்தது. அதற்கு பிறகு உஹது போர், அதுக்கு பிறகு அஹ்ஸாப் போர், பல போர் நடந்த பிறகு ஒரு காலத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு பணி மக்காவுக்கும் சென்றது. அந்த மக்காவுடைய இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் முஸ்லிமாக மாறிவிட்டார்கள். 1,00,000க்கும் மேல் பல சஹாபாக்களாக மாறிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காக்கு மறுபடியும் வெற்றியோடு நுழைகிறார்கள். அதுதான் அல்லாஹ் முஹம்மது நபிக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி. மக்கள் எல்லாம் இஸ்லாத்தில் வந்து முஹம்மது நபிக்கு எந்த நாட்டை எந்த ஊரை விட்டு முஹம்மது நபி விரட்டினார்களோ அதே ஊரில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெற்றியோடு அல்லாஹ் அழைக்கின்றான், வெற்றியோடு அல்லாஹ் நுழைவிக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முஹம்மது நபிக்கு அந்த மக்காவுடைய வெற்றி கொடுத்த பிறகும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி மக்காவிலே சிறிது நேரம் இருந்து, சிறிது நாட்கள் இருந்து மறுபடியும் மதீனாக்கு போய்விட்டாங்க. மதீனாக்கு போய் தன்னுடைய காலத்தை அப்படியே கழித்து விட்டார்கள். அந்த நேரத்தில் பல கஷ்டங்கள் வந்தது, பல சிரமங்கள் வந்தது. இதையெல்லாம் தாண்டி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப இந்த ஊரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இது பத்தாது, உலகம் முழுவதும் இந்த இஸ்லாம் போய் சேர வேண்டும் என்பதற்காக முஹம்மது நபி பல அரசர்களுக்கு அந்த கட்டளை அந்த கடினம் எழுதுகிறார்கள். அந்த கடினத்தில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பல உபதேசங்களும் செய்து அவர்கள் ஒரு தூதராக ஒரு சஹாபி அனுப்பி வைக்கிறார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதில் பல கூட்டத்தார்கள் வருகிறார்கள். யமன்ல இருந்து வராங்க, ஓமான்ல இருந்து வராங்க, நிறைய வஃப்துகள், நிறைய கூட்டம் வருது. முஹம்மது நபிட்டு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். மதீனால யூதர்களும் கிறிஸ்தவர்களும் முனாஃபிகீன்களும் பல கூட்டங்கள் இருந்தும், ஆனால் கடைசி காலகட்டத்தில் பெரும்பாலான மக்கள் முஹம்மது நபி ஏற்றுக்கொண்டார்கள். ஆரம்பத்தில் தனியாளாக இருந்த முஹம்மது நபி கடைசி நேரத்தில் அவர்களுக்கு பின்னால் ஒரு பெரிய படை இருந்தது. அதுதான் ஆமினா முஹம்மது நபியுடைய தாய் பார்த்தது கனவு. உலகம் முழுவதும் இந்த பிரகாசம், இந்த வெளிச்சம் போயிடும். அதுதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாத்தை ஏற்றி வைத்தார்கள். அதற்கு பிறகு கடைசியாக அந்த ஒரு நாளும் வந்தது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11வது ஹிஜ்ரத் செய்த 10 வருஷம் கழிச்சு மதீனாவில் இருக்கும் பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டிலே, அவருடைய மடியிலே முஹம்மது நபி அவருடைய உயிர் பறிக்கப்படுகிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதற்கு பிறகு இந்த உலகத்தில் எந்த ஒரு வஹியும் வந்ததில்லை. அதற்கு பிறகு இந்த உலகத்தில் எந்த ஒரு நபியும் வருவ போவதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி அவர்கள் தான் கடைசியாக வந்த தூதர். அவர்களுக்கு சிறிய நாட்களில் இறங்கிய சிறிய வசனங்கள் தான் இந்த திருக்குர்ஆன், அல் குர்ஆனுல் மஜீத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை இறக்கி விட்டு இந்த முஹம்மது நபி அவர்கள் மூலமாக இந்த உலகத்தில் மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு அடிப்படை, ஒரு ரோல் மாடலாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை ஆக்கிவிட்டான். அதனால் தான் ஆரம்பத்தில் ஒரு வசனத்தை படித்தேன், லக்கத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனஹ். முஹம்மது நபியுடைய வாழ்க்கை வரலாற்றில் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது, உங்களுக்கு ஒரு அழகிய ஒரு ரோல் மாடல் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது நபியுடைய பெயரை கூட உயர்த்தி வைக்கிறான். வரஃபஅனா லக திக்ரக், உங்களுடைய நினைவை நாங்கள் உயர்த்துவோம் என்று உலகம் சொல்கிறது. அதிகமாக பெயர் வைக்கப்பட்ட ஒரு பெயர் முஹம்மத். அதுதான் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மதீனாவிலே ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்தில் இறந்தார்களோ அதே இடத்தில் அவர்களை அடக்கம் செய்தார்கள். சஹாபாக்கள் அதற்கு பிறகு தேம்பி அழுதார்கள். அந்த நாள் தான் 12 ரபியுல் அவ்வல் தான் முஹம்மது நபி இறந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். சீரத்து இப்னு ஹிஷாம், சீரத்து இப்னு ஹிஸாக், அர் ரஹீகுல் மக்தூம், ரசூல் ரஹ்மத்
சீரத்து நபி என்று பல புத்தகத்தில் ஆதாரபூர்வமாக எழுதப்பட்ட அதிகமாக சரியான கருத்துள்ளதான் 12 ரபியுல் அவ்வல். அதே திங்கட்கிழமை, அதே ரபியுல் அவ்வல், அதே அதிகாலையில் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள். அல்லாஹ்விடம் அவருடைய ரூஹ் இந்த உலகத்திலிருந்து பிரியப்பட்டது. மறு வாழ்க்கைக்கு, மறு உலகத்துக்கு அல்லாஹுடைய தூதர் சென்று விட்டார்கள். இன்ன லில்லாஹி வ இன்ன இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் நம் அனைவருடைய உள்ளத்திலும் முஹம்மது நபியுடைய பாசத்தையும், முஹம்மது நபியுடைய நேசத்தையும், அவரை பின்பற்றக்கூடிய இந்த பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் கொடுப்பானாக. ஆமீன்.